ஹாய், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து காலையில எடுத்த வீடியோ தான். காலையில வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு, சூப்பரா டீ போட்டு குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கீரை வாங்கினது இருந்தது. அந்த கீரைய எடுத்து இவங்ககிட்ட குடுத்துட்டேன். ஏன்னா, நியூஸ் பார்த்துக்கிட்டே கீரைய வந்து அழகா க்ளீன் பண்ணி நறுக்கி குடுத்துருவாங்க. நான் வந்து தக்காளி நெறைய வாங்கிட்டேன். நல்லா பழமான தக்காளியா சூப்பரா இருந்துச்சு. சரி, முட்டை தொக்கு வச்சு சாப்பாடு கட்டி குடுத்துர்லான்னு சொல்லிட்டு, தக்காளியெல்லாம் நறுக்கிட்டேன். நான் வந்து இந்த மாரி மேலேயே வச்சு நறுக்கிருவேங்க. கீழ உட்காந்து நறுக்க மாட்டேன். கத்தியும் எனக்கு அவ்வளவா செட் ஆகாது. அருவாமனைய மேல வச்சு எவ்வளோ காய்கறி வேணுனாலும் நறுக்கிருவேன். தக்காளி, வெங்காயம் தானே, அசால்ட்டா டக்கு டக்குன்னு நறுக்கி வச்சுட்டு, தக்காளி தொக்கு தாளிச்சு விட்டுட்டேன். மாவு காலியாயிருச்சு. சரி, டிஃபனுக்கு பூரி செஞ்சிடலாம். நம்ம தக்காளி தொக்கு வைக்கிறோமா, பூரி போட்டோன்னா அந்த காம்பினேஷன் 2த்துக்கும் செட் ஆகிடும். வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும், கேஸும் மிச்சமாயிடும். 2 இன் 1 முடிச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு கோதுமை மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். நம்ம தொக்கு தாளித்து விடுறதுக்குள்ளே மாவு நல்லா சாஃப்டாகிடும், பூரி போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன். காலையில் நியூஸ் பார்த்தீங்களாங்க? பார்க்கும்போதே அப்படியே மனசெல்லாம் அப்படியே பதபதைக்குது. ஏன் இப்படி இருக்கானுங்கன்னே தெரியலையே! பொம்பளை பிள்ளைங்கள ஃப்ரீயாக கூட வெளியே நடமாட விடமாட்றாங்க. பச்சை குழந்த, அந்த குழந்தைய போய் இந்த மாதிரி பண்ணியிருக்கானே! இவனுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க தெரியல. வயித்தெரிச்சலாக இருக்குது. இப்போ நம்ம பொம்பளை பிள்ளைங்கள வச்சுருக்கவங்க வந்து பசங்க எங்கே இருக்காங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க அப்படின்றத வந்து நம்ம முதல்ல கண்காணிப்பாக நம்ம பிள்ளைங்கள பார்த்துக்கணுங்க. ஏன்னா வந்துட்டு எவ்வளோதான் நம்ம தைரியமாக பிள்ளைங்கள வளர்த்தாலும் எங்கே போகிறாங்கன்றத வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். குழந்தைங்கள வந்து நம்மளை மீறி எங்கேயும் அனுப்பக்கூடாது. நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா இந்த பச்சை பிள்ளை என்ன பாடுபட்டிருக்கும், இவனுங்கள்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோ கோவமா வருது. காலையிலே நியூஸ் பார்த்துட்டு எங்களுக்கு மனசே வரல. அப்படியே உட்காந்துட்டோம் கொஞ்ச நேரம். என்னடா இது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிஎம் சார் அவனுங்களுக்கு சிறப்பான தண்டனையை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். என்ன தண்டனை கொடுத்து என்னங்க பண்ணுறது? இப்போ அந்த குழந்த இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்க அப்பா, அம்மா. பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு தான் சிங்கப்பெண்லாம் அமைச்சிக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி நல்லது பண்ணிக்கிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. ஃபுல்லாக பாதுகாப்பு போட்டு இந்த மாதிரிலாம் இனிமேல் நடக்கவே கூடாது. அந்த மாதிரி எதுவுமே காதுலே வரக்கூடாது. அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ கவர்மெண்ட் பண்ணணும். காலையில் வந்து இவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது வேதபுரீஸ்வரர் கோயில்கிட்ட வெளியே சாமி கும்பிட்டு வரும்போது ஒரு அம்மா வந்து பேசியிருக்காங்க. அவங்க டக்குன்னு இவங்களுக்கே ஞாபகம் வரல. அப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, தம்பி நீங்கள் வந்து அரிசி வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதில் வந்து நல்லா நான் வந்து சாதம் வடித்து சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. நான் ரேஷன் அரிசி தான்ப்பா எப்போவும் சமைச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அக்ஷய திருதியை அன்னைக்கு அரிசி வாங்கி கொடுத்துருந்தோம். அந்த அம்மாவுக்கு தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. வாங்கி எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே கோயில்கிட்ட யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போன இடத்துல இந்த அம்மா இருந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட அப்படியே கொடுத்துட்டாங்களாம். சந்தோஷமாக சொன்னாங்களாம், நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. கேட்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. சரி, இன்றைக்கும் வாங்கி கொடுத்துருங்க காலையில் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக இன்றைக்கி வாங்கி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த அம்மா இருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்படி இல்லைன்னா எதிர்க்க ஒரு பூக்கடை இருக்குது, அங்கே கொடுத்து வச்சுருங்க, அவங்கள பார்க்கும்போது எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்தால் தான் தெரியும். இன்னும் நான் கேட்கல. பெரிய பெரிய உதவி தான் மற்றவங்களுக்கு பண்ணணுன்னு இல்லைங்க. நம்ம கையில் கிடச்ச இது சின்ன உதவி தான். இது வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கையில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன உதவி கூட பண்ணலாம், தப்பு இல்லை. இதை வந்து சொல்லக்கூடாது, ஆனாலும் பரவாயில்ல. இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சது யாருக்காவது 4 பேருக்கு செய்யலாம், ஏதாவது செய்யலாம். அதுக்காக தாங்க சொன்னேன். அப்புறம் பாருங்கள், கீரை இவங்கக்கிட்ட கொடுத்தேன்ல, சூப்பராக நறுக்கி கொடுத்துட்டாங்க. அவ்வளோ பொடிசாக நறுக்கி கொடுத்துட்டாங்க. ஏங்க இவ்வளோ பொடிசாலாம் நறுக்கணும்னு கிடையாது, கழுவும்போது அந்த சத்தெல்லாம் போயிடும். நீங்கள் வந்து இவ்வளோ பொடிசாக நறுக்க வேண்டாம் அப்படின்னேன். நைஸாக நறுக்குனா தான் நல்லாயிருக்கும், அதனால தான்ப்பா நறுக்குனேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அந்த கீரை தண்டெல்லாம் ரொம்ப பிஞ்சாக இருந்தது. நான் அதையும் எடுத்து வச்சேன். சரி, கூட்டு ஏதாவது வைக்கலாம்ல, கூட்டு வச்சா நல்லாயிருக்கும், அதுக்கு தான் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கீரை வந்து அரைக்கீரை, நல்லா வெங்காயம், காஞ்ச மிளகாலாம் போட்டு பொரிச்சாச்சு.
கீரை வந்து எப்போவுமே நம்ம தாளித்து விட்டுட்டு அப்போவே உப்பு போட்டுறக்கூடாது. கீரை நிறைய இருக்கா மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த உப்பு போட்டோம்னா ஒரு நிமிஷம் கீரை வெந்துடும். அப்போ கொஞ்சமாயிரும், உப்பு ரொம்ப கரிச்சு போயிடும். அதனால் எப்போவுமே கீரையை தாளிச்சிட்டு மூடி வச்சிடணும். ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம எடுக்கும்போது கீரை ஃபுல்லாக நல்லா வதங்கிருமா, அப்போ கிண்டி விட்டுட்டு அப்போ உப்பு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். சமைச்சிக்கிட்டே அப்படியே வீடெல்லாம் ஒதுங்க வச்சு க்ளீன் பண்ணி பெருக்கியாச்சு. பாத்திரம் கொஞ்சம் இருந்தது, அதையும் நல்லா விளக்கி கவுத்தாச்சு. பூஜை ரூமில் கொஞ்சம் பூ காஞ்சிருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு பன்னீர் ரோஸ் வாங்கியிருந்தேன், அதையும் அப்படியே போட்டு விட்டேன். வேலையோட வேலையாக பூஜை ரூமே ரெடி பண்ணி வச்சாக்கா இவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து சாமி கும்பிட்றதுக்கு நல்லா இருக்குமா, அதனால் வந்து க்ளீன் பண்ணி பூவும் போட்டு வச்சுருந்தேன். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் வெளியே வாசல்லாம் பெருக்கிட்டு கோலம் போட்டேன். கோலம் போடுறதையும் எடுத்து கூட போடலாம் வீடியோவில். நான் வந்து மார்கழி மாதம் ஃபுல்லாக போட்டிருந்தேன் கோலம். சரி அதை எடுக்கலை, நல்லா இருந்துச்சு கோலம் இன்றைக்கி போட்டிருந்தது. நம்ம வீட்டுக்கு ஒரு அம்மா பூ கொண்டு வருவாங்க. அவங்க வந்து பன்னீர் ரோஸு, சாமந்தி, அப்புறம் வந்து மல்லியெல்லாம் கட்டியே கொண்டு வந்துடுவாங்க. பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வருவாங்க. அவங்ககிட்ட தான் நான் எப்போவும் வாங்குவேன். அவங்க வந்து பூவெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதை வந்து பார்த்துட்டே இருந்தாங்க நம்ம வீட்டு தெருவில் கொடுத்துன்னு இருக்கவங்க. அவங்க வந்து புதுசாக பூ வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இவங்க வர்றதுக்கு முன்னாடியே பூ ஃபுல்லாக கட்டி கொண்டு வந்து முல்லை எல்லாமே நல்லா தான் இருக்குது. கட்டி கொண்டு வந்து "அக்கா பூ வாங்கலையா?" அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. சரி என்ன பண்ணுறது, வியாபாரம் சிறு வியாபாரம் பண்ணுறாங்க, அவங்க மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரித்து பிரித்து வாங்குறது. இப்போ இவங்கக்கிட்ட வந்து நேற்று என்ன பண்ணேன்னா, முல்லை மட்டும்தான் வாங்கியிருந்தேன். அந்த அம்மா வந்திருந்தாங்க. அவங்களும் கரெக்டாக வந்து இப்போது வீட்டுக்கிட்டே வந்துடுறாங்க. வந்துட்டு "பூ வாங்கலையாம்மா?" அப்படின்றாங்க. சரி, அவங்களும் நல்ல பூவாக நம்ம டெய்லி சாமிக்கு போடுறதுனால அவங்களும் நல்ல பூவாக தான் கொண்டு வருவாங்க. அப்புறம் அவங்கக்கிட்டேயும் வந்து மல்லி வாங்கியிருந்தேன். மல்லியும் பன்னீர் ரோஸும் அவங்க தான் கொடுத்துருந்தாங்க. இப்படி 2 பக்கமாக மாற்றி மாற்றி வாங்கிட்டுருக்கேன். யார் மனசும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பூ வாங்கும்போது ஒரு நாள் அவங்க 2 பேரையும் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் பாருங்களேன். 2 பேரும் வந்து நின்னாலுமேல அவங்கள பார்க்கும்போதே ஒரு மாரி இருக்கா, மனசு 2 பேருக்கிட்டேயுமே வேண்டான்னு சொல்லாமல் வாங்கிடுறேன். "அக்கா மாங்காய் இருக்குது வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், "எப்பா நாங்கள் கொண்டு வந்த மாங்காவே இருக்குது, ஊர்லேருந்து கொண்டு வந்தது. இந்தா நீ எங்கள் வீட்டு மாங்காய் ஒன்று சாப்பிட்டு பாருன்னு" சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்று கொடுத்து விட்டேன். சமைச்சு பார்த்துட்டு "அக்கா நல்லா இருக்குன்னு" வந்து சொல்லியிருந்தாங்க. முட்டை தொக்கு, கீரை பொரியல், பூரி இதுதாங்க லஞ்சுக்கும் டிஃபனுக்கும் நம்ம வீட்டில். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.